இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து வேதாகமத்திலும் அழுது வெற்றி பெற்ற 7 மனிதர்களை குறித்து தியானித்து வருகிறோம். இங்கே வசனம் சொல்கிறது, எரேமியா 31:16 நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைக்கு பலனுண்டு கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலே திரும்பி வருவார்கள். பாருங்க, இன்றைக்கு உங்க கிரியைகளுக்கு பலன் உண்டு. இன்றைக்கு ஒரு வசனம், இந்த நாளிலும் தொடர்ந்து அழுது வெற்றி பெற்ற மனிதர்கள்ல இன்றைக்கு மிகவும் முக்கியமான ஒரு மனிதரை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இங்க நாம் பார்ப்பது உண்டு, சில நேரங்களில் வேதாகமத்துல சில சம்பவங்களை நாம் வாசிக்கும் போது அந்த சம்பவம் நமக்கு நம்மளுடைய சொந்த வாழ்க்கையிலே நடப்பது போல இருக்கு. இன்றைக்கு அழுது வெற்றி பெற்றவர்களிலே எசேக்கியா ராஜா, அவரும் மிக முக்கியமான ஒரு நபர். யூதாவை 13வது ராஜா. இங்கே அவரை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது, சொல்ற காரியம், அநேக காரியங்களை சொல்றாங்க. அவர் தாவீதுக்கு பின்பு வந்த அரசர்களை மிக சிறந்த ஒரு அரசர்னு சொல்லுவாங்க. இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க சர்ப்பம் அவர்களை தாக்கும் போது மோசே அவன் வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி அதை பார்க்கும்படி செய்தான். ஆனா அந்த வணக்கம் 5 முதல் இருந்து கொண்டிருந்தது. அதை தகர்த்தெறிந்தவர் இந்த எசேக்கியா ராஜா. இவர் அந்நிய தேவர்களை எல்லாத்தையும் தகர்த்தெறிந்தார். இன்னும் அவர் கடவுள் பேரை மிகவும் நம்பிக்கை வைத்தார். இன்னும் அவர் ஆட்சி காலத்திலே மக்கள் கர்த்தருக்கு நேராக திரும்பும்படி செய்தாராம். இவ்வளோ மிக சிறந்த ராஜா. இன்னும் அந்த ராஜாவை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள், அந்த புத்தகத்தை அதை தொகுத்து வழங்கப்பட்ட ராஜா என எசேக்கியா ராஜா காலத்திலே அது தொகுத்து வழங்கப்பட்டது. இன்னும் அவருடைய நம்பிக்கை விசுவாசத்தின் நிமித்தம் பெலிஸ்தியரை வெற்றி பெறும்படி அவர் செய்கிறார். ஆனால் ஒரே ஒரு காரியம் எசேக்கியாவுக்கு நேர்ந்த காரியம் என்னன்னா, வியாதிப்படுகிறான். 2 ராஜாக்கள் 20:1 அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். பாருங்க, நம்மள சில நேரங்கள்ல நம்ம சில காரியங்களுக்காக, சரீர பலவீனத்துக்காக மருத்துவரை அணுகும் போது மருத்துவர் சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்க, இல்லை இது பழச்சிக்கலாம், இது ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராப்ளம் இல்லை, டேப்லெட் போட்டால் சரியாயிரும் அப்படின்னு சொன்னால் நம்ம சந்தோஷமா இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் காலம்தான் அப்படின்னு ஏதாவது ஒரு காரியம் சொல்லிட்டா நம்ம துக்கப்படுவோம்ல. அதே போலதான் அந்த எசேக்கியா ராஜா வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம் சுவாரஸ்யமா. அவன் கர்த்தருக்காக உண்மையாக தன்னுடைய இந்த ராஜாக்களிலே மிக சிறந்த ராஜா, அவரை போல எந்த ராஜாவும் இல்லை, அப்படிப்பட்ட ராஜா வியாதிப்படுகிறான். இங்க வசனம் சொல்லுது, ஏசாயா 38:1-2 வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமாத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்துல அவனை நோக்கி, நீ உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி அவன் கதறி அழுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த எசேக்கியா ராஜா அவன் கதறி அழுத அந்த காரியத்துல பாருங்க, வசனம் அங்கே 38:3 கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்ப பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு ராஜா அவன் நினைச்சிருந்தா எவ்வளோ அந்த வியாதிக்கு எங்கெங்கெல்லாம் போய் நான் மருந்து கண்டுபிடித்தி நான் சுகப்படுத்திடுவேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் அழுகிறான். ஆன சமூகத்துல விழுந்து கிடந்து அழுகிறான். அவன் அழுதின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறா. பாருங்க, 38:5 நீ போய்
எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்க கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொல்லி அங்கே திருப்பி தீர்க்கதரிசி அங்க அவன்கிட்ட ராஜாட்ட சொல்லிட்டு அங்க முற்றத்துக்கு கூட போகல, அதுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உன் கண்ணீரை கண்டேன். பாருங்க, அவர் நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர் தம் கண்ணீரை காண்கிறார். இன்னும் வசனம் சொல்கிறது, ஏசாயா 38:9 அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, யூதாவின் ராஜாவாகி எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்க சொஸ்தமான போது எழுதினது. அவன் சொஸ்தமாயிட்டான். அதுக்கு பிறகு என்ன பாருங்க, அவன் வியாதிப்படும் போது அவனுடைய வியாதியை குறித்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, முதுகுல அவன் உடலிலே சரீரத்திலே எலும்பு பகுதியிலே முதுகிலே வந்த பிளவின் நிமித்தம் அந்த நோய். பாருங்க, இது என்ன நோய்னா புற்று நோய்க்கு விதமான ஒரு நோய், அதுக்கு தீர்றதுக்கு மருத்துவமே இல்லை என்று சொல்லி அங்கே குறிப்பிட. ஆனால் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசி அவன் வியாதியை அதிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். இன்னும் பாருங்க, அவன் அந்த வியாதி நிமித்த கட்டில படுக்க கூடாதபடி கூட அவன் இருந்தான் என்று கூட குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவன் அதற்காக அவன் உயிர் பிழைப்பதற்காக அவன் அத்திமர அடைகளை எடுத்து அந்த நோய்பட்ட இடத்திலே அவன் கட்டினதாகவும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அவனுக்கு வந்த வியாதி அந்த கூரை, அதே போல குதிரைக்கு அந்த கட்டி வரும்போது அந்த அத்தி அடைகளை கட்டுவார்களாம். அதை மையமாக வைத்து அந்த எசேக்கியா அது செய்தது நிமித்தம் இன்றும் கூட இந்த வியாதி, இந்த புற்றுநோய்க்கு மருந்தைக்கு அந்த அத்தி மரத்திற்கு அந்த பழத்தை அடையை ஒப்பிடுகிறார்கள். இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட அழுது கொண்டிருக்கீங்களா? ஒரு வியாதி, தீர முடியாத வியாதி, இந்த வியாதிக்கு மருந்தே இல்லைன்னு சொல்லி கூட டாக்டர் மருத்துவர்கள் உங்கள்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கலாம். பிரியமானவர்களே, இன்று கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கூட இந்த வியாதி பிரச்சனை நிமித்தம் இந்த வியாதிக்கு எந்த மருத்துவமே இல்லை என்று சொல்லிட்டு இருக்கலாம். எசேக்கியாவின் வியாதியை கர்த்தர் நீக்கி 15 வருடம் கூட்டும்படியாக கர்த்தர் செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்னும் ஆயுசு நாளை கூட்டி கொடுத்து இன்னும் வாழ்ந்திருக்கும்படி செய்வார். அன்றோட சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, மெய் ஸ்தோத்திரிக்கிறேன், எங்களோடு பேசியிருக்கீங்க. எசேக்கியாளுடைய ஆயுசு நாளை கூட்டி கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்தது போல இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில தீராத வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க. துதி கன மகிமையெல்லாம் நமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.